நாங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகராட்சி கிளைக்கு உட்பட்ட திரு ஒத்தவாடி திரு பின்புறம் உள்ள விஜயநகர் பகுதி, அதாவது 21வது வார்டில் வந்து கடந்த 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே வசிக்கிறோம். நாங்கள் வசிக்கிற டைம்லேருந்து இங்கே வந்து ஒரு கால்வாய் வசதி, அப்புறம் வந்து ரோடு வசதி, அப்புறம் தெருவிளக்கு வசதி எதுவுமே கிடையாது. இது குழாய் வசதி எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது. 20 வருஷமாக நாங்கள் அதை சமாளிச்சுன்னு வாழ்ந்துக்கிறோம். இந்த 20 வருஷத்தில் நாங்கள் வந்து பல அவதி வந்து பட்டுக்கிறோம். சொல்லப்போனால் வந்து மழை நாங்கள் அங்கே தேங்குது. இப்போ மழை சீசனால் மழை நாங்கள் தேங்கி நிறைய கொசு உற்பத்தி ஆகி டெங்கு நோய் பரவுது. அதுமாதிரி பல நோயெல்லாம் பரவுது. ப்ளஸ் வந்து இங்கே பனி அதிகமாக சுற்றுது, அதனால் நோய் பரவுது. ப்ளஸ் காவ வசதியெலாம் நிறைய கழிவுநீர் அங்கங்கே தேங்கி அதனால நோய் பரவுது. ப்ளஸ் குப்பைங்களை அங்கங்கே தேங்கி அதனால் நோய் பரவுது. நாங்கள் வந்து நிறைய இடத்துல போய் மனு கொடுத்தோம். நகராட்சியில் மனு கொடுத்தோம், வாலாஜாப்பேட்டை நகராட்சி அங்கேயும் நடவடிக்கை எடுக்கல. ராணிப்பேட்டை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், அதுவும் நடவடிக்கை எடுக்கல. இதுமாரி வந்து நிறைய மனு கொடுத்தோம், ஆனால் அதுக்கு எதுவுமே ஒரு ரிப்ளையும் வரல. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். இப்போ பேஞ்ச மழை வந்து ரொம்ப மழை அங்கங்கே தேங்கி எங்களால் நடக்கக்கூட முடியல. பாதை ஃபுல்லாக வந்து அங்கங்கே வந்து குண்டி குழி மார்க்கில் தண்ணி தேங்கி யாராலும் மழை டைமில் சுத்தமாக போயிட்டு வர முடியல. ஸ்கூல் பசங்களால் போக முடியல, வேலைக்கு போகிறாங்களும் போக முடியல. இதில் ஸ்கூல் பசங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. நிறைய பேர் வந்து கொசு தொல்லையினால் டெங்கு நோய் மாரி பெரிய நோய் வந்து அவங்க வீட்லேயே தங்குற மாரி ஆகுது. இப்போ கூட வாலாஜாப்பேட்டை நகராட்சியில் ஒரு பொண்ணுக்கு டெங்கு நோய் வந்து இறந்து போனாங்க. அதை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். இனிமேல் நிலமை எங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடாது. எங்கள் ஏரியாவுக்கு சுத்தமாக இனிமேல் நிலமை வரக்கூடாது. இதுக்கு வந்து நகராட்சி நிர்வாகமோ இதை பார்த்துங்க, மேல் அதிகாரிகளும். பாம்பு வந்து நிறைய இந்த விஷ பிராணிகள் அதிகமாக வருது. இந்த பாம்பு மாரி வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போகுது. அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னியும் கூட வீட்டுக்குள்ளே வருது. அதுமாதிரி நிறைய தொல்லைங்களாம் இருக்குது. இதை பார்த்துங்க மேல் அதிகாரி சரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி, அது அட்லீஸ்ட் ஒரு காவா தெருவிளக்கு ரோடாவது போட்டு கொடுத்தா ரொம்ப சார்ந்து கொடாப்படுத்தணும். மெயினாக வந்து இங்கே தண்ணியே சரியில்லை. குடிக்கிற தண்ணியை நிறைய உப்பு தனியாக வருது. நாங்கள் எவ்வளோ போய் கேட்டாலும் தண்ணி காசு கொடுத்தா சாப்பிட்றோம். ஆமாம், காசு கொடுத்தா நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். நல்ல தண்ணி காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் உப்பு தண்ணி ஃபுல்லாக உப்பு தண்ணி குளிக்கிற யாரும் அந்த உப்பு தண்ணி ரொம்ப டேமேஜ் ஆகுது. நிறைய பேருக்கு உடம்புல வந்து தோல் வியாதியெல்லாம் வருது, ஸ்கின் டேமேஜ்லாம் ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து, ஒரு அவசர கால நடவடிக்கை எடுத்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து தெருவும் காவாவும் திருவிளக்கு குடிநீர் வசதி எல்லாத்தையும் செஞ்சு தருமாறு பணிவிடும் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வந்து ஹரி. நான் வந்து விஜயநகர் பகுதி, அதாவது 21வது வார்டில் வசிக்கிற ஒரு நபர்.